ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரிஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி ரெடி பண்ண குயிக்காகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தருவிடுங்க. ஸோ இதில் நான் எடிட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ணுற பிக் எடிட் பண்ணுறது இல்லாமல் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெமினி ஆப்பை கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஆப்பை பற்றி தெரியல எனக்கு அதோடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோட குவாலிட்டி கம்மியாச்சுனாக்கா ஜஸ்ட் ரெமினி ஆப்பில் போட்டு குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நம்ம அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேல் காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது நீங்கள் கில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேலே பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பென்சர் பாருங்கள், அதையும் கிளிக் போயிட்டு கீழே சூப் பண்ணால் ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் பண்ண உங்களுக்கு தான் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கப் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு சாங்கிக்குள்ள க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டாரிக் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் போயிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்ல ஜஸ்ட் அந்த பிக்கிங்க செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கூட்டினா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லாஸ்ட் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அதையும் கிளிக் போயிட்டு உள்ள போயிடும் இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினாக்க நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அதில் ஏறி கிளிக் பண்ணுறீங்க, அந்த கலர் குட்டு ஸ்டாக கூட்டும். ஸோ அதே 4:5 பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தாலும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடை குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே சர்ச்சில் டைல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணால் மிரர் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து வைக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த ரெட் ஆங்கிளில் சென்டராக நீங்கள் பண்ணாக்க பிக்கை செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கணும். இப்போ பட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொண்டு ஜஸ்ட் பிக் ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா செகண்ட் குரூப்லையும் இது ஆட் ஆயிரும். இதே சேமத்தில் நாம் தேர்டு குரூப்புக்கும் நாம் பதினாக்க பிக்கை ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு எப்போ நாம் ஆட் பண்ண இந்த எஃபெக்டோட பிக்கையும் ஸோ இந்த 3 குரூப்பையும் காப்பி பண்ணி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபிட்டோடு இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபேர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே அடையிடும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் டைமிங் அதுன்னு கம்ப்ரெஸ் ஆயிரும். ஓகே சொல்லலாம். இப்போ இந்த 3 குரூப்பு அதுக்கு மேலே இருக்கிற லேயர் 4 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸுங்கிறது காப்பி 4 லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஃபேர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸுங்கிறது பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் நாம் 1 பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக் லேயர்ஸ்க்கு மேலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாமா. ஓகே, முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே ஸ்பீட் வைக்கல அதே ஆப்ஷனை கிளிக் பண்ண டைமுக்கு எத்தனை கம்ப்ரெஸ் வரும். இதே சேமத்தில் அடுத்த இருக்கிற இடத்துக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க எந்த இடத்துல உங்களுக்கு புதுசு ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் பண்ணி பார்த்தலாமா. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து ஸோ அந்த 4:5 பிக்
ஓகே செலப்பேட்டு மேலே புஷிங் கொண்டா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் அதே க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தட் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடை குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு க்ரீன் கலர் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபிஃப்டி ஸ்டார் இருக்கட்டும் சேம் பிக்கை நம்ம வந்து பாருங்கள் செலப்பேட்டு மேலே புஷிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பாருங்கள் உங்களுடைய பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலப்பேட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் செலப்பேட்டு உங்கள் பிக்குக்கு தோமா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஜூம் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணால் இந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண அந்த குரூப் பிக்கு நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டுத்தையும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு நேரில் கொண்டு வந்துக்கணும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்க சேவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் போயிட்டு நான் பண்ண அதே ஸ்பீட் ஆக்கல. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் பண்ண டைம் எத்தனை நெக்ஸ்ட் நேரம் ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த பிக்கையும் அதுக்கு மேலுக்கு குரூப்பையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஒன் பண்ணால் அப்படி கரெக்டாக அந்தந்த லேயர்க்கில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த இடத்துல ஒரு கிளிக் ஷோ தான் ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுறீங்க கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து நம்ம இடிப்பேன் பிக்கஸால் போய்ட்டு மேலே புஷிங் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரே ஒரு பிக்கு தான். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபாக இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண இதிலே நம்ம காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனல் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்தால் மட்டும் 60 வச்சுக்கோங்க. இல்லை 30 தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 30 வச்சுட்டு டேட்டா நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.